பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5 மார்ச் 2026 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 4 மார்ச்சில் நியூஸே இல்லைப்பா, ஒரு 2 நியூஸ் தான் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் கவர் பண்ணிடுறேன். 4 மார்ச்சுக்குரியது 5 மார்ச் மட்டும் பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா தேர்தல் நெருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்தல் சார்ந்த நியூஸ் தான் இருக்குங்க. பாருங்களேன், ஹெட்டிங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்தல் தான். ஸோ அந்த 4ஆம் தேதி நியூஸ் பேப்பர் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கவர் பண்ணிடுறேன், சரிங்களா? சரி, ரைட், ஓகேப்பா. இது பாருங்கள், இந்தியாவிலிருந்து புறப்பட்ட ஈரான் போர்க்கப்பலை தாக்கி அழித்தது அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்களே. இந்த இருக்கு பாருங்கள், அதாவது ஐரிஸ் டெனா அந்த கப்பல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரிஸ் டெனா அப்படின்ற போர்க்கப்பல் ஈரானோட போர்க்கப்பலை அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் தாக்கி அழிச்சிருக்கு. இது பாருங்கள், 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப்போரில் தான் அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலை வச்சு ஒரு போர்க்கப்பலை அழிச்சது. அதுக்கப்புறம் இப்போ 2026 இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? மிலன் 2026 அப்படின்ற கடற்படை பயிற்சி இந்தியாவில் நடைபெற்றுச்சு, விசாகப்பட்டினத்தில், சரிங்களா? அந்த விசாகப்பட்டினத்திலிருந்து கிளம்புன கப்பலை அமெரிக்கா தாக்கி அழிச்சிருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களாப்பா? அந்த கப்பல் பேர் ஐரிஸ் டெனா. ஓகே, ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த தான்ப்பா. நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே வரோம். அதாவது ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை இந்த நியூஸ் வந்துடுது. என்ன அப்படின்னா, 4 மாவட்டங்களில் 3000 சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி. அது என்ன, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்க்கான தடுப்பூசி. கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக. அதான் அந்த இதோட முக்கிய நோக்கம். எந்த வயது குழந்தைகளுக்குனா 9 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு, அதாமே 9 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி HPV தடுப்பூசி. அது பேர் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ 30,000 சிறுமிகளுக்கு ஸ்டார்டிங்கில் போடப்பட்டிருக்கு. இதில் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்கள். அதாவது 136 பெண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 136 பெண்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. ஒரு நிமிஷங்க, இந்த இருக்கு பாருங்க. அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தரவுகளின்படி தமிழகத்திலேயே தர்மபுரி மற்றும் பெரம்பலூர், அதாமே, சரிங்களா? அந்த மாவட்டத்தில் தான், சரிங்களா? தர்மபுரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக 1,36 பெண்களுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1,29.9 பெண்களுக்கு அரியலூர் மாவட்டத்தில் இந்த நோய் அதிகமாக இருக்குது. சென்னையை பொறுத்தவரை 13 இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அளவில் 1,14 பெண்களுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் இந்த 2 மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மற்றும் தர்மபுரி, இந்த 2 மாவட்டம் ப்ளஸ் கூடுதலாக திருவண்ணாமலை, அரியலூர், இந்த 2 மாவட்டமும் சேர்த்து மொத்தம் 4 மாவட்டங்களில் இந்த HPV தடுப்பூசிக்கான இது ஆரம்பிச்சிருக்கு, சரிங்களா? முன்னெடுப்பு ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பாக 9 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான நியூஸ் தான். நம்ம கொடுத்துருக்க கரண்ட் அஃபேர் புக்லேயும் அதை அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்து பின்லாந்து, இந்தியா வந்தால் பின்லாந்து அதிபர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. புவி அரசியல் மற்றும் புவி பொருளாதாரம் தொடர்பான தொடர்பாக விவாதிக்கும் ரெய்சினா மாநாடு டெல்லியில் வியாழக்கிழமை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுது. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெய்சினா மாநாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது புவி அரசியல், சரிங்களாப்பா? புவி அரசியல், ரைட், ஓகே. புவி அரசியல் மற்றும் புவி பொருளாதாரம் தொடர்பாக விவாதிக்கக்கூடிய ரெய்சினா மாநாடு இந்த ஆண்டு, சரிங்களா, மார்ச் 5ஆம் தேதி 2026 3 நாட்கள் டெல்லியில் நடைபெறுது. இதில் பின்லாந்தோட அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப், சரிங்களா? அவர் பேர் அலெக்சாண்டர் ஸ்டஃப், பின்லாந்தோட அதிபர். அவர் உரையாற்ற இருக்காரு. அதே மாதிரி அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியோட சிலையை நிறுவியிருக்காங்க. அமெரிக்காவின் மொண்டானா அப்படின்ற பல்கலைக்கழகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் மொண்டானா அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்தியோட மார்பளவு சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கு. செயலில் வெளிப்படாத நல்ல எண்ணங்களுக்கு அர்த்தமில்லை அப்படின்றது மகாத்மா காந்தியோட வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. செயலில் வெளிப்படாத நல்ல எண்ணங்களுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்ற மகாத்மா காந்தியோட வார்த்தை இதில் பொறிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து வேற இந்த
கேரளாவில் மலையாளம் மட்டுமே அலுவல் பூர்வ மொழி அப்படின்ற மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மலையாள மொழி மசோதா 2025 அப்பயே நிறைவேற்றி அனுப்பிட்டாங்க. அப்போது அதாவது தாய்மொழி மலையாளமாக கொண்ட குழந்தைகளுக்கு முதல் மொழி அலுவல் பூர்வ மொழி வந்து மெயினாக முதல் மொழியும் ஆக்சுவலாக முதல் மொழி வந்துட்டு மலையாளம், சரிங்களா. ஸ்கூலில் படிக்கக்கூடிய தமிழ் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட குழந்தைகளுக்கு, சரிங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிற மாநில குழந்தைகள் நிறையா பேர் படிக்கிறாங்களே, பிற மாநில மற்றும் வெளிநாட்டில் சேர்ந்த குழந்தைகள் இருக்காங்களா, அவங்களுக்கு அவங்க விருப்ப மொழியை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட குழந்தைகளுக்கு மலையாளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மொழியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலுவல் பூர்வ மொழியாக கேரளாவில் மலையாளம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இந்த மசோதா நிறைவேறியிருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து இந்த T20 உலகக்கோப்பை போட்டி ஃபைனலில் நெருங்கிடுச்சு. ஸோ ஃபைனலில் நியூசிலாண்டும் இந்தியா விளாட்றாங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் மேட்ச்சு முடிஞ்சு ஒரு மணி நேரம் இருக்கும். மொத்தம் இப்போ நைட்டு 12 மணி நெருக்கி 11:50 இருக்கும். இது நான் எடுத்துகிட்டு இருக்க டைம். ஸோ ஃபைனல் யார் மோத போகிறாங்க அப்படின்னா நியூசிலாந்து இந்தியாவும். ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. ரைட்டு, இன்னும் ஒரே ஒரு நியூஸ் இருக்குது. இந்த என்னென்னா ஒருங்கிணைந்த குடிநீர் குறைதீர்வு மையம், இது பேர் என்னென்னா புனல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக உருவாக்கியிருக்காங்க சென்னையில், சரிங்களாப்பா. சென்னையில் புனல் மையம் இது எதுக்கு அப்படின்னா குடிநீர் சார்ந்து சப்ளைஸ் எதுவும் கம்மியாக இருந்துச்சு, இல்லை குடிநீரில் தரம் குறைவாக இருந்துச்சுன்னா இந்த புனல் மையத்தை தொடர்பு கொள்ளலாம். இதுக்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் 1916ன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1916 அப்படின்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணோட வாயிலாக நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கலாம். இல்லை punal.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் நம்மளோட குடிநீர் சார்ந்த குறைகளை நம்ம தீர்த்துக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9499991916 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக புகார்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அந்த நியூஸை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி தேதி 5. நிறையா பேர் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கல்லப்பா. உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு நம்மளுக்கு 6ஆம் தேதி ஈவினிங்குள்ளே புக்கு கைக்கு வந்துடும். 7ஆம் தேதி பேக் பண்ணி 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு புக்கு கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு கைக்கு வந்துடும்ப்பா. நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கரண்ட் அஃபேர்ஸோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. நன்றி.